சரிகமபா சீசன் 4ல் நம்ம ஸ்ரீலங்காவை சேர்ந்த 3 பேர் போட்டிட்டாங்க. அதில் 2 பேர் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஜயலோஷனும் மற்றும் இந்திரஜித்தும். அதே நேரத்தில் இலங்கை அம்மா அப்பாவுக்கு பிறந்த சாரங்கா சுவிட்சர்லாந்துலேருந்து போட்டிட்டாங்க. இப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் இந்திரஜித் எலிமினேட் ஆகிட்டாரு. இந்திரஜித் எலிமினேட் ஆன கவலையில் இலங்கை ரசிகர்கள்லாம் இருக்கும்போது சாரங்கா இப்போ 2 வாரத்துக்கு அவங்க எலிமினேட் ஆனாங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் நடந்த இந்த எபிசோடில் விஜயலோஷன் அருமையான ஒரு பாட்டு பாடினார். அந்த பாட்டு தான் காதல் பரிசு திரைப்படத்தில் ஏய் உன்னை தானே என்ற பாட்டை பாடினார். இந்த பாட்டை சூப்பராக பாடினாருங்க. வேற யாராலையும் இந்த பாட்டை இப்படி பாடியிருக்க முடியாது. அப்படி அந்த பாட்டை சூப்பராக பாடியும் கமெண்ட் சொல்லும்போது விஜயபிரகாஷ் என்ன சொன்னார் அப்படின்னா, நீ ரொம்ப கத்துற, நீ அந்தந்த இடங்களில் ரொம்ப கத்துற, கேட்கவே முடியலை அப்படின்னு சொன்னார். இப்போவே விஜயலோஷனை வெளியில் அனுப்புறதுக்கு ஒரு பிளான் போட்டிருக்காங்க. இந்த பிளான் நடைமுறைக்கு சாத்தியமாகுமான்னு தெரியலை. எப்படியோ விஜயலோஷனை அடுத்த சீசனுக்குள்ளே இல்லாட்டி அடுத்த எபிசோடுக்குள்ளே அனுப்புறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போவே இப்படி அவருக்கு பேட் கமெண்ட் சொன்னால் தான் எதிர்காலத்தில் அவரை ஃபைனலுக்கு கொண்டு போக முடியாது. ஆகவே தான் இப்படியெல்லாம் பிளான் பண்ணுறாங்கன்னு தோணுது. ஏன்னா ஏற்கனவே டைட்டில் வினராக கில்மிஷாவை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆகவே இன்னொரு ஃபைனலிஸ்ட்டுக்கு ஒரு ஸ்ரீலங்கனை கொண்டு போகணுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நல்லாவே இல்லைங்க.